ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னோட திருவண்ணாமலையுடைய தெற்கு மாவட்ட தலைவர் திரு ரமேஷ் அவர்களும், திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட தலைவர் திருமதி கவிதா வெங்கடேசன் அவர்களும், மேலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய மாவட்ட மாநில நிர்வாகிகள் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்களுக்கு என்னோட இருக்காங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு முக்கியமாக நாடு முழுக்க ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திக்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எல்லா ரெவென்யூ டிஸ்ட்ரிக்டுடைய தலைநகரங்களில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடந்து கொண்டிருக்குது. காரணம், பாரத பிரதமராக திரு நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்கள் 3வது முறையாக பாரத பிரதமராக பொறுப்பெடுத்த பிறகு கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு மகத்தான வரலாற்று சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார். ஏன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் தொடர்ந்து 12 வருடங்களுக்கு மேல பாரத பிரதமராக பொறுப்பு வகிப்பது சுதந்திர இந்தியாவில் முதல் தலைவராக நம்மளுடைய நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவங்க இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை. நமக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கெல்லாம் பத்திரிகையாளருக்கு நல்லா தெரியும். நீங்க ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்தாரு, அவர் 12 வருஷத்தை தாண்டி கூட பிரதமராக இருந்தாரு. நீங்க எப்படி பிரதமர் மோடி அவர்களுடைய சாதனையை நீங்க ஒரு பெரிய சாதனையாக எடுத்துக்கிறீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நேரு அவர்கள் 47ல் சுதந்திரம் கிடைச்ச பிறகு ஒரு மந்திரி சபை அமைக்கப்பட்டது. அது தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரி சபை அல்ல. 51ல் தான் நம்மளுடைய குடியரசு நம்முடைய இது வருது, சட்டமே அமலுக்கு வருது, இந்தியன் சட்டம். அப்ப 52ல் நடந்த தேர்தலில் தான் நேரு அவர்கள் பிரதமராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறார். அதன் பிறகு அவர் 12 வருஷம் 12 நாள் மட்டும் அவர் பிரதமராக இருந்தார். 12 வருஷம் 13வது நாள் அவர் இயற்கை ஏறிட்டார். ஆகினால அதை வச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் தொடர்ந்து 12 வருடங்களுக்கு மேலாக 4403 இன்னையோட 4398 தான் ஜவஹர்லால் நேரு அவருடைய சாதனை. அதை முறியடித்து இன்னைக்கு 4403 நாட்களாக தொடர்ந்து பயணிக்க போறாரு. இன்னும் 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு 4வது முறையாகவும் மீண்டும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வருவார். திருமதி இந்திரா காந்தி அவர்கள் பண்ண சாதனையை கூட முறியடிக்கக்கூடிய ஒரே தலைவராக இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கார். நரேந்திர மோடி அவர்கள் ஏதோ ஒரு பிரதம மந்திரி அவருடைய புகழுக்காக, அவர் தற்புகழ்ச்சிக்காக அல்லது அவருடைய பெருமையை சொல்றதுக்காக மட்டுமல்ல, ஒரு சாதாரண ஏழை தாயினுடைய மகனாக பிறந்து, சாதாரண குடிமகனாக பிறந்து, சிறிய வயதுல அவருடைய அப்பாவை வச்சிருந்த ஒரு ரயில்வே நிலையத்தில் அவங்க அப்பா வச்சிருந்த தேநீர் கடையில தேநீர் விற்கிற ஒரு சிறுவனாக பணிபுரிந்து சின்ன வயதிலே ஒரு 15 வயதுக்கு உள்ளேயே அவர் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார் சின்ன வயதிலே. அதனால கிட்டத்தட்ட 75 வயசுனா 60 வயதுக்கு மேல 55-60 வயதுக்கு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். 12 ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சராகவும் 12 ஆண்டுகள் பாரத நாட்டினுடைய 148 கோடி மக்கள் இருக்கிற மிகப்பெரிய உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய பிரதமராக பதவி வகிக்கிறாரு. இதுல பெருமைப்படக்கூடிய விஷயம், அவர் குஜராத் முதலமைச்சராக இருந்த போதும் சரி, இன்னைக்கு பாரத பிரதமராக இருந்த போதும் சரி, ஒரே ஒரு நயா பைசா ஊழல் சொல்ல முடியாத ஒரு பிரதமராக முதலமைச்சராக இன்னைக்கு சுதந்திர இந்தியாவில் இருக்கார். நம்ம 2014க்கு முன்னாடி நமக்கு தெரியும், 10 வருஷம் யூபிஏ சர்க்கார், மன்மோகன் சிங் அரசாங்கம், சோனியா காந்தி அவருடைய கண் அசைவில் நடந்த அரசாங்கம். அது ஏல இருந்து இசட் வரையில எந்த அளவுக்கு ஊழல் மலிந்து போய், அது எந்தெந்த துறையில ஊழல் என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணாக இருந்தது நமக்கெல்லாம் தெரியும். பாரத நாட்டை பற்றிய உயர்ந்த மதிப்பே குறைஞ்சு போயிருந்தது உலகளாவில. இன்னைக்கு இந்த 2014ல இருந்து இந்த 12 வருஷத்துல பிரதமராக திரு மோடி அவர்கள் ஒரு நயா பைசா ஊழல் சொல்ல முடியாது. அவரை சார்ந்தவர்களோட அவருடைய அமைச்சரவையில் இருக்கிறவங்களை கூட யார் மேலேயும் இதுவரையில ஒரு பைசா கூட ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாத ஒரு சுத்தமான வளர்ச்சியை நோக்கிய நேர்மையான ஒரு அரசாங்கத்தை நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்து வராரு. அதனாலதான் இந்த ஒரு மகத்தான சாதனையை பாரத நாட்டில் இருக்கிற எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு முயற்சி தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. இதுல
பல விஷயங்கள் இந்த பாரத பிரதமர் வந்த பிறகு இந்த நாட்டுக்காக என்னென்னலாம் செஞ்சிருக்காரு, குறிப்பாக தமிழகத்துக்கு என்ன செஞ்சிருக்காருன்றதுக்கு எங்ககிட்ட நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு, புள்ளி விவரங்கள் இருக்கு. குறிப்பா என்னென்ன தமிழகத்துக்கு செஞ்சிருக்காரு வளர்ச்சிக்காக, பாரத நாட்டினுடைய வளர்ச்சிக்காக என்னென்ன செஞ்சிருக்காரு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த 4400 நாட்களிலுமே பெருமைக்கு சொல்லல, ஒவ்வொரு நாளும் ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு நம்மெல்லாம் குப்தர் காலம் பொற்காலம் சொல்றோம். நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்துல நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி இந்த 12 வருஷம் நம்ம பொற்காலம்னு சொன்னா அது மிக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். காரணம், சாதாரண ஒரு ஏழை தாய், அந்த தாயுடைய மகனாக பிறந்தாலும் கூட ஏழை தாய்மார்கள் படுகிற கஷ்டங்களை உணர்ந்து இருக்கிற காரணத்தினாலதான் அவருடைய தாரக மந்திரமே 4 விஷயத்தை முன்னேற்றணும்னு சொல்றாரு. ஒருத்தவங்க மகளிர், 2வது இளைஞர்கள், 3வது விவசாயி, நாட்டுக்கு நமக்கெல்லாம் அன்னம் கொடுக்கிற விவசாயிங்க, 4வது விளிம்பு நிலையில இருக்கிற ஏழ்மை நிலையில இருக்கிற மக்கள். இந்த 4 தரப்பட்ட மக்களுடைய உயர்வு வரும்பொழுது இந்த பாரத நாட்டை உலகத்துல உயர்ந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு அவர் நம்புறாரு. அதுக்காக இங்க ஹிந்தியில கியான் அப்படின்னு சொல்றாங்க, நாம சொல்றோம் இளைஞர், மகளிர் மற்றும் விவசாயி மற்றும் நலிவடைந்த ஏழ்மை மக்களினுடைய முன்னேற்றம். இதுதான் அவருடைய தாரக மந்திரம் இந்த அரசாங்கத்துல. இதுல நமக்கு தெரியும் பெண்களுடைய முன்னேற்றத்தை பத்தி நமக்கு என்னன்னா நமக்கு தெரியும். 1008 ஒவ்வொரு துறையிலும் நம்ம பல சாதனைகளை இந்த 12 வருஷத்துல நடத்தியிருக்காரு. நமக்கெல்லாம் தெரியும் 2019 மீண்டும் வரும்பொழுது நாம எதிர்பார்க்காத கோவிட் வந்தது. கோவிட்னுடைய தாக்கம் நம்ம எதிர்பார்க்கல, இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் இருக்கும்னு. வளர்ந்த நாடுகள்னு சொல்றாங்க இல்லையா, ஐரோப்பிய நாடுகள் போன்ற வளர்ந்த நாடுகள் கூட இந்த கோவிட மேனேஜ் பண்ண முடியாம, வயதானவர்களுக்கெல்லாம் தடுப்பூசி ஏற்பாடு பண்ண முடியாம, ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத வளர்ந்த நாடுகள்ல நோயாளிகளை தூக்கி வாசல்ல ரோட்ல தெருவாரம் வீசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு முன்னுரிமை இல்லை, நீங்க 70 வயதுக்கு தாண்டிட்டீங்க, உங்களுக்கு நீங்க வாழ்ந்து முடிச்சிட்டீங்க, அதனால இளைஞர்களுக்கு நாங்க ஊசி கொடுக்குறோம்னு சொன்ன நாடுகள் எல்லாம் பார்த்தோம். ஆனா பாரத நாடு ஒரு மிக குறுகிய காலத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மிக சீரிய முயற்சினால 2 கோவிடுக்கான 2 மருந்து கோவாக்சினும் நம்மளே இந்தியாவில் தயாரிச்சோம். நமக்கு எல்லாம் தெரியும். இந்தியாவில் தயாரிச்சது மட்டுமல்ல, உலகத்து நாடுகள்ல பல நாடுகளுக்கு, சின்ன நாடுகள் பெரிய நாடுகளுக்கு எல்லாம் நம்ம ஒரு சில நாடுகளுக்கு இலவசமா கொடுத்தோம், ஒரு சில நாடுகளுக்கு சப்சிடைஸ் தான் கொடுத்தோம். இந்தியாவில் கூட நாம ஒரு முன்கள பணியாளர்களுக்கு, அப்புறம் வயதானவர்களுக்கு, அப்புறம் ஏற்கனவே நோய் இருக்கிறவங்களுக்கு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுக்கு கொடுத்தோம். ஒரு முறை இல்ல, 2வது முறையும் கொடுத்தோம், 3வது பூஸ்டர் டோஸும் கொடுத்தோம். இப்படி இந்தியா மக்களுடைய ஒவ்வொருவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு மிகப்பெரிய அளவு கடவுளுடைய அவதாரமாக திரு நரேந்திர மோடி இருந்தார்னு சொன்னா அது மிக இல்லை. ஏன்னா ஒரு நாட்டினுடைய அதிபர், அந்த ஆப்பிரிக்காவுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சிறிய நாடு, அந்த நாட்டினுடைய அதிபர் பிரதமர் இங்கிருந்து போகும்போது பிரதமருடைய காலில் விழுந்து வணங்கினார். அப்ப கேட்கும்போது சொல்றாங்க, ஆப்பிரிக்கா நாடுகள்ல நம்ம பாரத நாட்டினுடைய கலாச்சாரம் மாதிரி காலில் விடுறதெல்லாம் கிடையாது. அப்ப அவர் சொல்றாரு, பகவான் ராமாயணத்துல சஞ்சீவி மலையை கொண்டு போனார் இல்லையா, அதே மாதிரி எங்களுக்கெல்லாம் சஞ்சீவி மலையை கொடுத்து காப்பாத்தினவர், எங்க உயிரை காப்பாத்தினவர் நரேந்திர மோடி. ஆகினால் அந்த நன்றி கடனுக்காக பாரத நாட்டினுடைய கலாச்சாரத்தின்படி அவர் காலில் விழுந்து வணங்குறேன்னு அந்த நாட்டினுடைய அதில் சொன்னார். அது மாதிரி உலக நாடுகள் எல்லாம் காப்பாத்தினாரு. நம்ம ஊர் மக்கள், நம்ம மக்களுக்கும் 2வது டோஸ் கொடுத்தாரு. இல்லைன்னு சொன்னா கோடிக்கணக்கான மக்களை நாம எழுந்திருப்போம். இன்னைக்கு மிக குறைந்த அளவுல தான் நம்ம கோவிடினுடைய பாதிப்பு நமக்கு இருந்தது. அதை தொடர்ந்து பொருளாதாரம் எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்திருக்கோம்னு தெரியும். உலகத்துல இன்னைக்கு நாம 4வது இடத்துக்கு வந்துட்டோம். 8வது இடத்துல இருந்தோம். பிராகில் ஃபைன்னு சொன்னாங்க, அழிந்து போறக்கூடிய, உடைந்து நொறுங்கக்கூடிய இடத்துல இருந்தது. இன்னைக்கு வலுவான 4வது இடத்துக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஒரு துறையிலும் நம்ம சாதனை பண்ணியிருக்கோம். அது 25 கோடி மக்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்டதாக இருக்கட்டும், 81 கோடி மக்களுக்கு நமக்கெல்லாம் தெரியும். கோவிட்ல இருந்து ஒரு வீட்டுக்கு 5 கிலோ அரிசி, பருப்பு இதெல்லாம் ரேஷன் கடையில் கொடுக்குறோம். அது யார் கொடுக்குறாரு? நரேந்திர மோடி கொடுக்குறாரு. நமக்கெல்லாம் தெரியும், கிராமப்புறத்துல இன்னைக்கு கழிவறை இல்லாத வீடே இல்லை. பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதுன்னு சொன்னா வெறும் படிக்க வைக்கிறது, வேலை வாய்ப்பு மட்டும் இல்ல, அதுக்குதான் அவங்க தன் காலில் நிக்கணும்னு சொல்றதுக்காக தான், தன்னம்பிக்கையோட இருக்கணும்னு சொல்றது. பள்ளிக்கூடத்துல கூட கழிவறை இல்லாத நிலைமை இருந்தது. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு? 12 கோடி பேருக்கு நம்ம கிராமப்புறத்துல கழிவறை கட்டி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு கிராமத்துல போனீங்கன்னா இந்த கிராமத்துல திறந்த வெளி கழிவறை இல்லாத கிராமம் அப்படின்னு உங்களுக்கு போர்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா பாரத பிரதமருடைய ஸ்வச் பாரத் இந்த மாதிரி திட்டத்தினாலதான். இப்படி ஒரு திட்டமும் பார்த்து மகளிருக்கு, இளைஞருக்கு, பெண்களுக்கு முத்ரா கடன் எத்தனை லட்சம் கோடி கொடுத்திருக்காருன்னு தெரியும். தமிழகத்தை பொறுத்த வரையில பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு இந்த 10,000 கொடுக்குறாங்க ஸ்வாநிதின்னு சொல்லி,
அது மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டில் தான் கொடுத்திருக்காரு. அது முத்ரா லோனாக இருக்கட்டும், இந்த ஸ்வாநிதியாக இருக்கட்டும், கழிவறை கட்டி கொடுத்ததா இருக்கட்டும், பெண்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்தது. தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 4 கோடி பேருக்கு பிரதமருடைய வீட்டு வசதி திட்டத்தில் வீடு கட்டி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி கிராமத்துல எல்லா கிராமத்திலுமே வந்து வீட்டுக்கு வீடு தண்ணீர் கொடுத்தாரு. அதுக்கு பேரு ஜல் ஜீவன் மிஷன். அது மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிக்கிறதுக்கு நல்ல சுகாதாரமான சுத்தமான தண்ணீர் குழாய் மூலம் கொடுத்திருக்காரு. 16 கோடி பேர் வீட்டுக்கு கொடுத்திருக்காரு. இது மாதிரி உஜ்வலா திட்டம் நமக்கெல்லாம் தெரியும். அவங்க அம்மா வந்து சமையலறை பண்ணும்போது அடுப்புல அந்த கறி அடுப்பு ஊதி ஊதி அவங்களுக்கு லங்ஸ்ல பிரச்சனை வந்ததுனால அவர் நினைக்கிறாரு, இதனுடைய ஏழை தாய்மார்களுக்கு உஜ்வலா ஸ்கீம் மூலமாக இலவசமாக அவங்களுக்கு எரிவாயு கொடுப்போம், 3 எரிவாயு சிலிண்டர் கொடுப்போம் சொல்லி முதல் முறையாக வசதி உள்ளவங்க எல்லாம் விட்டு கொடுங்க மானியத்தன் சொன்னது மூலமாக இன்னைக்கு 11 கோடி தாய்மார்களுடைய வீட்டுல இன்னைக்கு அடுப்பு எரிகிறது, கேஸ் அடுப்பு எரியுதுன்னு சொன்னா அதுக்கு பாரத பிரதமருடைய உஜ்வலா திட்டம் காரணம். இது மாதிரி பல விஷயம் சாலையோர வியாபாரிகளுக்கு 74 லட்சம் பேருக்கு கொடுத்திருக்கிறது. ஸ்டாண்ட் அப் திட்டமாக இருக்கட்டும். நமக்கெல்லாம் தெரியும், விவசாயிகள் தான் நான் அடுத்து சொன்னேன். முதல்ல மகளிர், அப்புறம் இளைஞர்கள், அப்புறம் வந்து விவசாயி பத்தி உங்களுக்கு தெரியும். விவசாயி எல்லாம் எவ்வளவு நஷ்டத்துல இருந்தாங்க, கஷ்டத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த சம்மான் நிதினு சொல்லி அவங்களுக்கு கௌரவ நிதினு 2000 ரூபாய் எவ்வளவு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு விவசாயி தமிழ்நாட்டில் கூட 45 லட்சம் விவசாயிகளுக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை 2000 ரூபாய் அவர்களுக்கு வந்து விதை நெல் வாங்குறதுக்காக இருக்கட்டும், அவருடைய வந்து பூச்சி மருந்து பயன்படுத்துறதுக்காக இருக்கட்டும், அவங்களுடைய வேளாண்மை சின்ன உதவிக்காக இப்படி கொடுத்தது மட்டும் தமிழ்நாட்டுக்கு 45 லட்சம் விவசாயிகளுக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை 2000 ரூபாய் கொடுத்துருக்கோம். அதுக்கு பேரு விவசாய சம்மான் நிதி, கௌரவ நிதி. இந்த நிதி நாம நினைக்கிறோம் ஒரே ஒரு டெல்லியில ஒரு பட்டன் அமுக்கிறார் பிரதமர். நாடு முழுக்க இருக்கிற 9.3 கோடி விவசாயிகளுடைய வங்கி கணக்குல ஒரு பட்டன் அழுத்தினார்னா ஒரு 15 செகண்டுக்குள்ளார இந்தியா முழுக்க இருக்கிற 9.5 கோடி விவசாயிகளுடைய வங்கி கணக்குல போயிட்டு 3 செகண்ட்ல அவங்களுடைய பணம் 2000 ரூபாய் விழுந்துருது. 18,000 கோடி ரூபாய 3 செகண்டில் டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு டிஜிட்டல் டிரான்சாக்சன் இன்னைக்கு உலகம் முழுக்க நடக்கிற டிரான்சாக்சன். அப்புறம் ஜிபே எல்லாம் நம்ம வச்சிருக்கோம், மொபைல் மூலமாக டிரான்சாக்சன் பண்றோம். இன்னைக்கு பூம்பும் மாட்டுக்காரன் கூட 1 ரூபாய்க்கு வந்து டிரான்சாக்சன் பண்ணணும்னா நீங்க அவர் கைட்டுல QR கோடு வச்சிருக்காரு, நம்ம போய் ஸ்கேன் பண்ணி 2 ரூபாய் கொடுக்கலாம், 5 ரூபாய் கொடுக்கலாம். இப்படி உலகம் முழுக்க நடக்கிற அந்த டிஜிட்டல் டிரான்சாக்சன்ல 50 விழுக்காடு இந்தியாவில் நடக்குது. உலகம் முழுக்க நடக்கிறது. நம்ம ஊர்ல ஒரு பொருளாதார மேதை இருந்தாரு. அந்த மேதை என்ன சொன்னாரு, இப்படி ஒரு டிரான்சாக்சன் அறிமுகப்படுத்த போறோம், UPIன்னு அறிமுகப்படுத்த போறோம், டிஜிட்டல் டிரான்சாக்சன் சொன்னதும் அவர் ரொம்ப புத்திசாலித்தனமா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், காரைக்குடி சேர்ந்தவர். Where in villages there is no any point of sale machine, there is no any internet connection, how it is possible, this is all fake, nothing is possible சொன்னாரு. அது கிராமப்புறத்துல வந்து இன்டர்நெட் கிடையாது, கிராமப்புறத்துல வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின் இல்ல, எப்படி இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னாரு. இன்னைக்கு எந்த கிராமத்திலயாவது ஜிபே இல்லாத வீடு இருக்கா? இன்னைக்கு எந்த கிராமத்திலயாவது மொபைல் இன்டர்நெட் இல்லாத வீடு இருக்கா? இன்னைக்கு எந்த அளவுக்கு மொபைல்ல வச்சே இன்னைக்கு ஒரு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு தமிழ்நாடு மாறி இருக்குது. காரணம் மொபைல் புரட்சி தான். இதை ஏற்படுத்தினது யாருன்னா சாக்ஷாத் பாரத பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டு நம்ம தான் வள்ளலார் சொன்னாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு. வள்ளலார் என்ன நினைச்சாரோ அதே மாதிரி மண்ணு கூட இன்னைக்கு கெட்டு போச்சு. நம்மளுடைய மண்ணு இருக்குல்ல, விவசாயத்தினுடைய மண்ணு கூட, நம்ம எல்லாம் விவசாய மாவட்டம் தான், நீங்க எல்லாரும் விவசாய விட்டு பிள்ளைங்க தான். மண்ணை வந்து உரத்தை போட்டு போட்டு கெமிக்கலை போட்டு மண்ணினுடைய தன்மையே போயிடுது. இப்போ மண்ணை டெஸ்ட் பண்றதுக்கு சாயில் கார்டு, மண்ணுக்கு விவசாயிக்கு கடன் கொடுக்கிற மாதிரி லோயஸ்ட் வட்டியில கிரெடிட் கார்டு, கிசான் கிரெடிட் கார்டு, இப்படி பல விஷயங்களுக்கு விவசாயிகளுக்கு உதவி பண்றோம். விலை நிர்ணயம் பண்றதுக்கான முயற்சி, அவங்களுடைய அந்த மினிமம் வேஜஸ் இருக்கு இல்லையா, 1.5 டைம்ஸ் கொடுக்கணும்ன்ற சுவாமிநாதன் அறிக்கை, அது கொடுக்கற நிறைவேற்றிருக்கிறது. இப்படி நேரடியாக விவசாயிகளுடைய விளைபொருளை விற்கிறதுக்கான சந்தைப்படுத்துறதுக்கான ஈனாம், இப்படி பல வகையில விவசாயிகளுக்கு உதவி பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது இளைஞர்களுக்கு நிறைய உங்களுக்கு எல்லாம் தெரியும், இளைஞருடைய வேலை வாய்ப்புக்கு, இளைஞருடைய கடன் வந்து எந்த 2 கோடி ரூபாய் வரைக்கும் பிணை இல்லாத கடன், குறிப்பாக பட்டியலினத்தினுடைய படித்த பட்டதாரிகளுக்கு 2 கோடி ரூபாய் வரைக்கும் பிணை இல்லாத கொடுக்கிற லோனு. இப்படி பல விஷயங்கள் ஒரு சமுதாயம் சொந்த காலில் நிக்கிறதுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ அதை எல்லாமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி பண்றாரு. அது நான் வந்து சாலையோரம் சாலை வசதிகளை வந்து அந்த 10 வருஷத்தை விட இப்ப 2.5 மடங்கு அதிகமாயிருக்கும். 2.5 இல்ல 3.5 மடங்கு. 60 விமான நிலையம் தான் இருந்தது. இன்னைக்கு எவ்வளவு தெரியுங்களா, 2014 வரைக்கும் இந்தியாவில் 60 விமான நிலையம் தான். இன்னைக்கு 174 விமான நிலையம் இந்தியாவில்.
தமிழ்நாட்டிலே எத்தனை விமான நிலையத்தை நம்ம அதிகமாக்கி இருக்கிறோம். தூத்துக்குடி விமான நிலையம் போய் பாருங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு வந்திருக்கோம். திருச்சி அப்படி. அதே மாதிரி ரயில்வே நிலையங்கள் 77 ரயில்வே நிலையங்களை உயர்த்தி இருக்கணும். இன்னைக்கு கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 480 கோடி ரூபாய் மறுபடியும் ஒதுக்கி அதை வந்து என்ஹான்ஸ் பண்றாங்க. இப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் பல விதமான திட்டங்களை தமிழகத்துக்கு கொடுத்திருக்கு. குறிப்பாக தமிழகத்துக்கு மட்டுமே எவ்வளவு கொடுத்திருக்காங்க, எவ்வளவு நிதி கொடுத்திருக்கோம் ஒவ்வொரு வருஷமும். 2014க்கு முன்னாடிக்கும் இப்பயும் எவ்வளவு தெரியுமா வித்தியாசம் இருக்கு? 2014 வரைக்கும் 57,925 கோடி இருந்தது. இப்ப 2,55,875 கோடியாக மாறி இருக்கு. இந்த 10 வருஷத்துல 341.71% அதிகமாக நம்ம கிராண்ட்ஸ் கொடுத்திருக்கோம், டாக்ஸ் டெவல்யூஷன் கொடுத்திருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் தமிழகத்துக்கு நாங்க என்னென்ன செஞ்சிருக்கோன்றது மிகப்பெரிய பட்டியல் இருக்கு. அதெல்லாம் உங்க பத்திரிகையாளருக்கு நாங்க வந்து உங்களுக்கு காப்பியாவே கொடுக்க தயாரா இருக்கோம். எவ்வளவு கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்கோம், எவ்வளவு கிலோமீட்டர் ரயில்வே ரோடு போட்டிருக்கோம், எவ்வளவு கிலோமீட்டர் ரயில்வேனுடைய ரோடு அகலப்படுத்திருக்கோம் தமிழகத்துக்கு இதுவரையில கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பணத்தை விட, அப்ப கொடுத்த திட்டத்தை விட இப்ப எவ்வளவு தெரியுங்களா? இந்த 10 வருஷத்துல 63,246 கோடி ரூபாய்க்கு நாம வந்து கொடுத்துருக்கோம். 128 ஸ்டேஷனை வந்து அதிகப்படுத்திருக்கோம். தமிழ்நாட்டில் 118.9 கிலோமீட்டர் ரயில்வே இதை வந்து அதிகப்படுத்தி, இப்படி ஒவ்வொரு துறையிலும், அதுல ஹைவேஸா இருக்கலாம், ரயில்வேஸா இருக்கலாம், மெட்ரோ ஸ்டேஷன் மெட்ரோ வந்து சென்னையில கொண்டு வந்துட்டோம். பெரிய அளவுல மெட்ரோ எக்ஸ்பேன்ஷன் இந்தியாவை மட்டும் இல்ல உலக நாடுகள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மெட்ரோ பாதை அதிகமான இருக்கிற 3வது நாடாக இந்தியா கொண்டு வந்திருக்கோம். அதான். ஆனா இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்கிறதுல இருந்து 10% கூட கிடையாது. இப்ப நாம அது வந்து 10 மடங்கு அதிகமாக்கி இருக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையுமே சாதாரண நான் வந்து 4400 நாளும் 4400 சாதனைகளை செஞ்சிருக்காரு. அது வந்து வான்மையில் நம்ம சந்திராயனாக இருக்கட்டும், ராணுவ தளவாடங்களை நம்ம ஒரு காலத்துல இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு ராணுவ தளவாடங்களை அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் 48,000 கோடி ரூபாய்க்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் ராணுவ தளவாடங்கள் நாம ஏற்றுமதி பண்றோம். சாதாரணமா எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு மொபைல் போன் உற்பத்தியில இந்தியா தான் ஏற்றுமதி. உலக நாடுகள்ல 50 விழுக்காடு மொபைல் போன் இந்தியா, குறிப்பா தமிழ்நாட்டில் ஏற்றுமதி பண்றோம். ஆப்பிள் போன்ல இருந்து எல்லா மொபைல் போனும் இங்கே தான் பண்றோம். அப்படி பல வகையில நம்மளால கற்பனை பண்ண முடியாத வளர்ச்சி இது. உலக நாடுகள்ல இருந்த விஷயத்த இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்தியா இன்னைக்கு ஏற்றுமதியில பல சாதனைகளை பண்ணி இருக்குது. அதனாலதான் நம்ம உலகத்துல 3வது பொருளாதாரத்தை நோக்கி இவ்வளவு பிரச்சனைக்கு இருக்கும்போதும் கூட உள்நாட்டு பாதுகாப்புல நம்ம வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். நேற்றுக்கு கூட எங்களுடைய அமித்ஷாஜி அவர் சொன்னாரு, இந்த நக்சலைட் என்று சொல்ற இந்த நக்சல் இருக்காங்களே, இடதுசாரி பயங்கரவாதங்கள், அவங்க ஒரு 180க்கு மேற்பட்ட மாவட்டங்கள்ல அந்த ரெட் காரிடார்னு சொல்லியிருந்தாங்க. அது முழுக்க இன்னைக்கு 0வாக மாற்றப்பட்டிருக்கிறது. நாம எதிர்பார்க்கவே இல்லை. 26ல இது 0வாக கிட்டத்தட்ட 6000 நக்சலைட் சரணடைஞ்சிருக்காங்க. 1000க்கு மேற்பட்ட நக்சலைட்டை சுட்டு கொலை பண்ணியிருக்கோம். அவங்களெல்லாம் தீவிரவாதத்தை ஒழிச்சிருக்கிறோம். இன்னைக்கு பசுமைக்காக மாறி இருக்கிறது. அங்க சாலை வளர்ச்சி வந்திருக்கு. அந்த பகுதியில் வந்து அங்க இருக்கிற ட்ரைபல் மக்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை கிடைக்க பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தீவிரவாதத்தை ஒழிச்சிருக்கோம். உள்நாட்டு பயங்கரவாதத்தை ஒழிச்சிருக்கிறோம். வெளிநாட்டுல உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாகிஸ்தான்ல ஆபரேஷன் சிந்தூர், இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாகிஸ்தான் மண்ணிலே போய் தீவிரவாத முகாமில் தேர்ந்து அடிச்சிருக்கோம். இப்படி வெளிநாடுகள்ல இன்னைக்கு இந்தியாவுடைய பாஸ்போர்ட்டுக்கு இந்தியன் சொன்னாலே ஒரு பல மடங்கு மதிப்பாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவினுடைய ஒவ்வொரு குடிமகனுடைய மரியாதையை, கௌரவத்தை உயர்த்தி இருக்கிறாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இப்படி பல நல்ல விஷயங்களை செய்திருக்கிற மோடி அவருடைய சாதனைகளை கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறோம். முழுமையாக மோடி அவர்கள் ஒவ்வொரு துறையிலும், அது விவசாயமாக இருந்தாலும் சரி, நான் சொல்ற மாதிரி விமான நிலையம், சாலை போக்குவரத்து, ஒவ்வொரு துறையிலும் அவர் செய்த சாதனைகளை நாங்க வந்து புத்தகமாக கொடுக்கிறோம். பத்திரிகையாளர் கூட எல்லா புத்தகமும் கொடுக்க தயாரா இருக்கிறோம். முடிந்த வரையில பாரத பிரதமருடைய சாதனைகளை பத்திரிகை மூலமாக உங்களுடைய கிராமப்புற மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்கான இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. உங்களை வந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல உங்களை எல்லாம் சந்தித்ததுல மிக்க மகிழ்ச்சி. வேற ஏதாவது பாரத பிரதமருடைய இந்த 12 ஆண்டு சாதனைகள் குறித்து வேற ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்க கேட்கலாம். பொதுவான ஒரு சில கேள்வி இருந்தால் சென்னையிலே செயற்குழு கூட்டம் தமாக போட்டுருக்காங்க. என்டிஏ கூட்டணியில 2019 இருந்து உங்க கூடிய பயணித்தவர்கள் இன்னைக்கு உங்களை விட்டு விலகிறதா ஒரு முடிவு எடுக்கிறதா பேசிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? தொடர்ந்து உங்களுடைய 5 தேர்தலை சந்திச்ச தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த ஒரு முடிவை எடுத்து செயற்குழு கூட்டம் தற்பொழுது நடந்துட்டு இருக்குது. திமுக கூட தொடர்ந்து வெற்றியே பெற்றுக் கொண்டிருந்தாங்க நேற்றுக்கு வந்த தேர்தல் முடிவு வரைக்கும் தொடர்ந்து எத்தனை தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாங்க திமுக கூட்டணி. நாங்கள்லாம் அசைக்கவே முடியாது, இந்த கூட்டணி தான் வலுவான கூட்டணின்னு முன்னாள் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும்.
ஒரே நாள்ல எல்லாரும் விட்டு தள்ளிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. அமைச்சர் பதவி எது எது கிடைக்குமோன்னு இந்த பக்கமும் இருப்பேன், அங்கேயும் இருப்பேன், அங்க ஒரு கால் வச்சிருப்பேன், இந்த ஒரு கால் வச்சிருப்பேன், நான் மந்திரியாவும் இருப்பேன், கூட்டணியிலையும் இருப்பேன். இப்படி எல்லாம் பம்மாத்து வேலை செஞ்சதெல்லாம் நம்ம பார்த்து தான் இருக்கோம். தமிழ் மாநில காங்கிரஸ் எங்களுடைய நம்பிக்கைக்குரிய தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் பாப்பா அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்ப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி, அதில் பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கும். அந்த கூட்டணி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. பட் இதெல்லாம் உள்ளாட்சி தேர்தலில் இந்த கூட்டணி தொடருமா, இந்த உள்ளாட்சி தேர்தலில் அவங்களோட தான் சந்திக்குமா? ஏன்னா உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்தந்த பகுதியில் இருக்கிற உள்ளூர் பிரதிநிதிகள் தான் வருவாரம் யாருங்களோ அவங்க தான் முடிவு பண்ற விஷயம். அதனால பார்ப்போம் யார் வராங்க யார் போறாங்கன்றதெல்லாம் பார்ப்போம். இதற்கான நேரம் இப்போ இல்லை. ஏன்னா இது அடுத்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் 29, அதுக்கடுத்து 31 தான் சட்டமன்ற தேர்தல். பார்ப்போம் என்ன நடக்குது. கடந்த சட்டமன்ற தேர்தல், தமிழக சட்டமன்ற தேர்தல் மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடத்துல மட்டும், மத்தியில் எதிர்கட்சியா இருக்கிற காங்கிரஸ் 5 இடத்துல இருக்கு. தமிழகத்தில் காங்கிரஸை விட பாஜக பலம் இழந்தது. அப்படி இல்லை, நாங்கள் இதுக்கு பல உதாரணம் சொல்லியிருக்கோம். நாங்கள் எத்தனை இடத்துல போட்டிட்டோம், அந்த எத்தனை போட்டியிட்ட இடங்கள்ல நாங்கள் வாங்கின வாக்கு சதவீதம் வந்து உண்மையிலே போன தடவை பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கு சதவீதத்தை கொஞ்சம் கூடுதலாக தான் வாங்கியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் 23 பார்லிமெண்ட்ல நின்னோம். 23 பாராளுமன்றம்னா கிட்டத்தட்ட 120, 18, 138 இடத்துல நின்னோம். ஆனால் இப்போ நின்னது வந்து 27+5 33 தான் நின்னோம். தாமரை சின்னத்தில் நின்னது. அதனால நின்ன இடங்கள் குறைவு, அதனால அந்த எண்ணிக்கையில குறைஞ்சிருக்கணுமே தவிர இப்ப உங்களுக்கே தெரியும் முதலமைச்சரே தோத்துருக்காரு. அதெல்லாம் அவங்க அந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இது வந்து இன்ஸ்டாகிராம் ஆட்சி, இன்ஸ்டாகிராம் காலம், அதுக்கு குறைஞ்சிருக்குதே தவிர வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் எழுந்திருக்குமே தவிர, அதனால இதை வந்து எங்களுக்கு தோல்வின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இதை விட பெரிய தோல்வியெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் 2 பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துதான் நாங்கள் இன்னைக்கு வந்து 300க்கு பாராளுமன்ற 240க்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர், போன தடவை 303 பாராளுமன்ற உறுப்பினர்லாம் பெற்றிருக்கோம். அதனால எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ரெண்டாவது மேற்கு வங்காளம்லாம் பாருங்க. இப்போ 2026, 2016 மேற்கு வங்காளத்தில் நாங்கள் 3% ஓட்டு, 3 சீட்டு தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி 2021 நாங்கள் 77 இடத்துல வெற்றி பெற்றிருக்கோம். 35% ஓட்டு எடுத்தோம், 77 இடத்துல வெற்றி பெற்றோம். இன்னைக்கு வந்து 45% 208 இடத்துல வெற்றி பெற்றிருக்கோம். அதனால இன்னைக்கு மேற்கு வங்காளத்தினுடைய அரசியல் சூழ்நிலையே மாறி இருக்கிறது. 60 எம்எல்ஏக்கள் தனியாக செயல்பட முடிவு பண்ணியிருக்காங்க. 80 பேர்ல 60 எம்எல்ஏக்கள் தனியாக செயல்படுறாங்க. 20க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் மம்தா பானர்ஜியுடைய தலைமையை விரும்பலன்ற சூழ்நிலையே மாறி இருக்குது. ஆனால் இன்னைக்கு மேற்கு வங்காளம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் அதற்காக உயிரை கொடுத்த இயக்கம் எங்கள் மேற்கு வங்காளம். அதனால மேற்கு வங்காளத்திலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதனால தமிழகத்திலேயும் கூட ஆட்சி பிடிக்க முடியாதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நிச்சயமாக நான் இந்த தடவை எங்களுடைய அமித்ஷா அவங்க சொல்லியிருக்காரு, எங்களுடைய சந்தோஷ் என்னுடைய அமைப்பு பொதுச்செயலர் சொல்லியிருக்காரு, வரக்கூடிய காலத்தில் தமிழகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம், எங்களுடைய பார்வை தமிழகத்தின் பக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் நம்புறோம் எதிர்காலத்தில் பிஜேபியினுடைய ஆட்சி தமிழகத்தில் வரும்னு நாங்கள் நம்புறோம். டிஜிட்டல் உலகத்தில் வந்து இப்போ தமிழகத்தில் ஆட்சி பிடிச்சாரு சொல்றீங்க. தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் வகையில் மேகதாது அணை கர்நாடக அரசு கட்டுறதுக்கு தீவிரம் காட்டிட்டு வராங்க. தற்பொழுதைய காங்கிரஸ் முதல்வர், கர்நாடக முதல்வர், பாஜக அதற்கு அழுத்தம் கொடுத்து தமிழக விவசாயிகளை காப்பாற்ற ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்ள மத்திய அரசு பல முறை தெளிவா சொல்லிட்டாங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய சுற்றுச்சூழல் அனுமதி, திட்ட வரைவு அனுமதி கிடைக்காம அவங்களால ஒரு துரும்ப கூட எடுத்து வைக்க முடியாது. டி.கே. சிவகுமார் மட்டும் இல்ல, அவர் யாரு வந்தாலும் முடியாது. ஆகையினால அங்க மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லை என்பதை மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சரும் சரி எங்களுடைய கட்சியினுடைய தலைமையும் தெளிவா சொல்லிட்டாங்க. அதுல ஒரே ஒரு செங்கல்ல கூட மேகதாட்டுல எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா மத்திய அரசாங்கம் அதற்கு அனுமதி கொடுக்க முடியாது. ஏன்னா 2 மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட நதிநீர் பிரச்சனை இல்லை, 2வது மாநிலத்தினுடைய ஒப்புதல் இருந்தா மட்டும்தான் எதுவுமே செய்ய முடியும்னு இருக்கு. அது வந்து மத்திய அரசு தெளிவா இருக்கு. மாநில அரசாங்கம் ஏற்கனவே இருந்த திமுக அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துருக்கணும். இப்ப இருக்கிற தாவேக அரசாங்கம் பெங்களூரு, கர்நாடகா வரைக்கும் போய் கொல்லூருக்கு போயிட்டு வந்தாரு நம்மளுடைய முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய். குறைஞ்சபட்சம் அவர் டி.கே. சிவகுமாருக்கு ஒரு போன் போட்டாரு. அதெல்லாம் தமிழ்நாட்டில் நாங்களே ஒத்துக்கவே முடியாது, அதை வந்து நீங்க முன்னெடுக்க கூடாதுன்றதா சொல்லணும். அவர் வந்து இவரை விவரம் இல்லைன்னு சொல்றாரு. குறைஞ்சபட்சம் முதல்வர் விஜய் அவர்கள் இதுக்கு பதில் சொல்லணும். அட்லீஸ்ட் விஜயுடைய கட்சியை சேர்ந்தவங்களால இதுக்கு பதில் சொல்லணும். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் தெளிவா இருக்கிறோம். மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்க போறதில்லை. மத்திய அரசாங்கத்துடைய அனுமதி கிடைக்காம எதுவுமே நடக்காது. சும்மா பாமக போட்ட பிச்சையால தான் அதிமுக வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சொல்லியிருக்காரு.
அவங்க உட்கட்சி பிரச்சனைங்க. எங்களை பொறுத்தவரையில கூட்டணின்னு வரும்பொழுது நாங்கள் எங்களுடைய கட்சி ஒரு இடத்துல வலுவாக இருக்கும், ஒரு இடத்துல அவங்க கட்சி வலுவாக இருக்கும், ஒரு இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக இருக்கும், ஒரு இடத்துல வந்து ஜி.கே. வாசன் அண்ணன் கட்சி வலுவாக இருக்கும். அதனால ஒரு 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 இடத்துல ஒருத்தர் வெற்றி பெறாருன்னு சொன்னா அவர் அந்த கட்சியினுடைய வாக்குகள் மட்டும்தான் வாங்கி வெற்றி பெற்றாருன்னு அர்த்தம் இல்லை. கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்துதான் நடந்து வெற்றி பெற்றிருக்காங்க. குறிப்பாக பாமக வலுவாக இருக்கிற இடங்கள்ல அதிகமான இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறதுனால அப்படி ஒரு கருத்தை சி.வி. சண்முகம் சொல்றாரு. அது அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற உட்கட்சி பிரச்சனை. பாமக கூட்டணியில் இருந்தாங்க, அதிமுக படுகொலை அழுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதாங்க, அது ஒவ்வொரு கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை. அவங்க தலைவர்கள் பத்தி அவங்க பேசுற விஷயம். எங்களை பொறுத்தவரையில கூட்டணின்னு என்று வந்துபட்ட எல்லாருடைய பங்களிப்பும் அதுல இருக்குன்னு தான் நான் நம்புறோம். நாங்க வெற்றி பெற்றது உட்பட அனைத்து கூட்டணி கட்சியினுடைய பங்களிப்போடு தான் நாங்க வெற்றி பெற்றிருக்கோம். அதே மாதிரி மற்ற வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் கூட கூட்டணி கட்சியினுடைய பங்களிப்பு, எங்களுடைய பங்களிப்பு இல்லாம 47 எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ வரல. எல்லாருடைய பங்களிப்பு அது இருக்கு. தமிழக அரசு பொறுப்பேற்று 1 மாத காலம் முடிஞ்ச நிலையில சட்டம் ஒழுங்கு எப்படி? ஆரம்பத்தில் நாங்கள் விமர்சனம் பண்ண வேணான்னு தான் நினைச்சோம் உண்மையிலே. ஆனால் சட்டம் ஒழுங்குன்ற பிரச்சனைக்காக நாம் வந்து அது ஹனிமூன் பீரியட்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து நான் இதை செய்கிறேன், தாய்மாமன் சீர் பண்ணுறேன், நகை போடுறேன், நட்டு போடுறேன், பட்டு புடவை கொடுக்குறேன், காஞ்சிபுரம் பட்டு வாங்கி தரேன், 24 கேரட் மோதிரம் போடுறேன்னு சொன்னது வேணா கூட நமக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அது வந்து நிதிநிலை அறிக்கை வந்த முதல் நாளே கையெழுத்து போடுவேன், பஸ்ஸில் எல்லாம் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரையில் அனைத்து பெண்களும் இலவசமாக போகலாம், முதல் கையெழுத்துன்னு சொன்னார். சரி, அதெல்லாம் கூட வந்து நிதிநிலை அறிக்கை பார்க்க முடியும். அதுக்கான வந்து ஒரு கையெழுத்து கூட போடாமல் நிதிநிலை அறிக்கை பதிலாக வெள்ளை அறிக்கை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து ஏமாத்து வேலை. கொடுக்க முடியுது தெரியாதா? 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. எல்லாரும் குழந்தைங்களுக்கு கூட தான் தெரியும். பாட்டே பாடினாரு சீமானு, எவ்வளோ தடவை பாட்டு பாட்டாரு, ரொம்ப ஃபேமஸான பாட்டே இருக்குது. அதெல்லாம் தெரியாதா அவங்களுக்கு? தெரியும். இப்போ போய் வெள்ளை அறிக்கை இதெல்லாம் வந்து ஏமாத்து வேலை. முடிஞ்ச வரைக்கும் எது முடியுமோ அதை செய்யறதுக்கான முயற்சி இருக்கும். இந்த நிதிநிலை அறிக்கையில் 2500 ரூபா கொடுக்குறேன், மகளிருக்கான உரிமை தொகையை கொடுக்குறேன்னு சொன்னது கொடுக்கணும், பஸ்ஸுக்கு இலவசமாக கொடுக்குறேன்னு கொடுக்கணும், தாய்மாமன் சீர் குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம் கொடுக்கணும், இது மாதிரி பெண்களுக்கான என்னென்ன உதவி சொன்னாரோ அதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் பண்ணணும்னு நாங்கள் கேட்குறோம். 2வது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பொறுத்த வரையில மோசமான வரும்போது பார்த்தா ஒரு காவலுடைய பெண் காவல் ஆய்வாளருக்கே இன்னைக்கு வந்து மோசமான ஒரு பாலியல் கொடுமை நடந்திருக்கு, கூட்டு கொடுமை. நீங்க பொள்ளாச்சி சம்பவம் ரொம்ப நாளா விட்டுட்டு இருந்தோம். இப்ப சேலம் பக்கத்துல ஒரு சம்பவம் 50 பாலியல் குற்றம் நடந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட நபர் வச்சு. எப்படி எல்லாம் இதோட கேவலமான விஷயம். தினசரி 10 செய்தி வருது. தாவேக அவனுடைய உறுப்பினருக்கு வரும்போது கூட பார்த்தா கோயில் மணியை ஒருத்தன் திருடுறான், ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை கற்பழிக்கிறான், ஒருத்தன் போய் ஒரு டாஸ்மாக் கடையில் 3000 கொடுன்னு கேட்கறான், ஒருத்தன் சூளையில போய் 1 லட்சம் கொடுன்னு கேட்கறான். இது தாவேக்கான திடீர்னு நேற்றுக்கு மழையில முடிச்ச காலம் மாதிரி ஊர் 10 பேர் கிளம்பிட்டான்டா, ஒரு மஞ்சள் தொண்டு ஒன்று வாங்கி கொடுக்குறான் போல இருக்கு, போயிட்டு அங்கிருந்து தகராறு பண்றான். இதெல்லாம் பாக்குறதுக்கு ஜோசப் விஜய்க்கு நேரம் இருக்கா என்னன்னு தெரியல. இதை நாங்கள் விமர்சனம் பண்ணதான் செய்வோம். திமுகவே நல்ல விஷயம் நல்லதுன்னு சொல்ற அளவுக்கு இப்போ மோசமா இருக்கு. திமுக ஆட்சியில நம்ம சொன்னோம் 7 வயதுல இருந்து 70 வயதுலன்னு. இப்ப பாத்தீங்கன்னா 3 வயது குழந்தைல இருந்து 80 வயது மூதாட்டி வரைக்கும் பாலியல் துன்புறுத்தல் நடக்குது. 10 வயது குழந்தைய வந்து முகத்தை வந்து கற்பழிச்சு சதிக்கிறான், முகத்தை இல்லாத மாதிரி ஆக்குறான். எவ்வளவு கொடுமையான நடக்குது இங்க. வயதான பெண்மணி ரோட்ல நடக்க முடியல, செயினை பறிக்கிறான், பாலியல் துன்புறுத்தல் பண்றான். சட்டம் ஒழுங்கு நாங்க கேட்கதான் செய்வோம். சட்டம் ஒழுங்கு நிச்சயமா முதலமைச்சர் கையில இருக்கு. முதல் நாள்ல இருந்து சட்டம் ஒழுங்கு கேட்கதான் செய்வோம். அதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. எதிர்கட்சியாக நாங்க எங்களோட கடமை செய்யதான் செய்வோம். நீங்க திட்டங்கள் சொல்றீங்க இல்லையா, அது நீங்க பட்ஜெட்டை சொல்லுங்க, அது பொறுமையா நிறைவேற்றுங்க, அதுக்கு வருமானத்தை அதிகமாக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, நாங்க வரவேற்கிறோம். ஊழலை வந்து ஒழிக்கணும், இதெல்லாம் நாங்க ஏற்றுக்கிறோம். ஆனா சட்டம் ஒழுங்கு முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு. டிஜிபி நீங்க தான் நேரடி கட்டுப்பாட்டுல வச்சிருக்கீங்க, போட்டுறீங்க டிஜிபியை. ஆனா சட்டம் ஒழுங்கு காவலருக்கே இன்னைக்கு மரியாதை இல்லையே, காவலருக்கே பாதுகாப்பு இல்லையே. ஒரு பெண் காவல் அதிகாரி இன்னைக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்களே. இப்ப காவலர் நீங்க முதல்ல என்ன சிங்க பெண் படையா? நீங்க முதல்ல காவலர்களை காப்பாத்துங்க சிங்க பெண் படையை வச்சு. அப்புறம் டிவிகே கட்சிக்காரன் தான் மொத்தம் எல்லா பாலியல் அயோக்கியதானும் பண்ணிட்டு இருக்கான். அவனை போய் யார் எந்த படையை வச்சு காப்பாற்ற போறீங்க? அந்த டிவிகே காரனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. இவங்கிட்ட இருந்து பெண்களை காப்பாத்துறதே பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கு. அதுதான் இந்த டிவிகே சாதனையா நினைக்கிறேன் இந்த 1 மாசத்துல. மற்றபடி அவருடைய சொன்ன தேர்தல் அறிக்கையை பத்தி நாங்க தயாரிக்கிறோம். கூட்டுறவு வங்கி பத்தி சொன்னாரு, விவசாய கடைன்னு சொன்னாரு. என்ன செஞ்சாரு அவர்? சொன்னது என்ன? இன்னைக்கு என்ன சொல்றாரு? அதுக்கு வந்து அப்ப திமுக உனக்கு என்னையா வித்தியாசம்? திமுக கூட தான் அனைத்து மகளிருக்கு 1000 சொல்லிட்டு அவர் தகுதி வாய்ந்த மகளிர் சொன்னாங்க. நீங்களும் அப்படித்தான் பண்றீங்க. இதை நான் சொல்லல. இந்த திருவண்ணாமலை தொகுதியில அந்த டிவிகே விசில் கட்சியில போட்டியிட்ட அருள் அருமுகன் அவரே சொல்றாரு,
இது வந்து அதிகாரிகள் ஆட்சி நடக்குது, முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியல. சொல்றது யாரு? டிவிகே கட்சியில விசில் சின்னத்துல ஒரு 2000-3000 ஓட்டுல தோல்வி அடைந்த தம்பி சொல்றாரு, அருள் ஆறுமுகம், விவசாயினுடைய பிரதிநிதி சொல்றாரு. நான் சொல்லல, அவங்க கட்சிக்காரு, அவங்க கட்சியினுடைய எம்எல்ஏ கேண்டிடேட் அவர் சொல்றாரு. ஆகையினால இதுதான் லட்சணம். அதிகாரிகள் சொல்றது மட்டும் வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்தினாங்கன்னா இப்படிதான் இருக்கும். அது வந்து சின்ன பசங்க வந்து விவசாயம் பண்ணா அந்த வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு சொல்றதுக்கு உதாரணமாக இருக்கு. எல்லாரும் புதுமுகமா இருக்காங்க, ஒரு வகையில நல்லதும் கூட. முதல் தலைமுறை அரசியல் வராங்க, முதல் தலைமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க, முதல் தலைமுறை மந்திரியாக இருக்காங்க, வாழ்த்துக்கள் தான். ஆனா அவர்களுக்கு யாருக்கும் அனுபவம் இல்லை, எந்த துறைன்னு தெரியல. சுற்றுலாத்துறையான்னு ஒருத்தர் தெரியல. ஒரு அம்மா வந்து தொழில் அமைச்சர்னு சொல்லி அது மாதிரி ரீல்ஸா போட்டுட்டு இருக்கு. அதுவா வேலை? தொழில் எல்லா தொழிலும் இங்க இருந்து ஆந்திராவுக்கு போயிட்டே இருக்கு. அது வேணா ஏதோ ஒரு டைப்பா என்னன்னு தெரியல, அந்த அம்மா வெறும் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கு. ரீல்ஸ் போட்டா போதுமா, வந்துருமா, மந்திரத்துல மாங்காய் விளையுமா? ரீல்ஸ்ல எப்படி ஆட்சி தான் பிடிக்க முடியும்? ரீல்ஸ்ல வந்து முதலீடு ஈர்க்க முடியுமா? அப்படியே ஒரு அமைச்சர்களுமே ஒரு அமைச்சர் போய் இந்த பிரசாதம் செஞ்சீங்கல்ல, இந்த பிரசாதம் என்னைக்கு செஞ்சீங்க, அதுக்கான உத்தரவாதம் இருக்கான்னு கேட்கிறாரு. திடீர்னு இன்னைக்கு ஒரு அமைச்சர் போயிட்டு பேண்ட் சட்டை போட்டுன்னு 2 மணி நேரமா நான் போய் கோயில்ல நின்றுட்டு எல்லாரையும் வந்து கேள்வி கேட்கிறாரு. ஒரு அமைச்சருடைய வேலை நேர்மையா நடக்கணும், அதுல என்ஷூர் பண்ணணும், அதெல்லாம் நல்ல விஷயம் தான், வரவேற்கிறோம். ஆனா அவங்க செய்யறது எல்லாமே கோமாளித்தனமா இருக்கு, சின்ன பசங்களுடைய அரசியல் மாதிரி இருக்கு. இது ஒரு முதிர்ச்சியான அரசியலா தெரியல. பார்ப்போம், நேரம் கொடுப்போம், வாய்ப்பு கொடுப்போம், அவங்களுக்கு எப்படி நடத்துறாங்கன்னு பார்ப்போம். சரிங்கண்ணா. தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் எடப்பாடியும் ஆகிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி இப்ப இவர் வந்து எல்லா அரசியல், இப்ப அண்ணன் முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் கூட நாம வந்து ரீல்ஸ் தான் போடணும், இளைஞர்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம நம்ம அதிகம் பயன்படுத்தணும்ன்றாரு. அண்ணன் எடப்பாடியார் அவர் கூட சொல்றாரு. இப்ப வேற வழி இல்லை, அது இன்ஸ்டாகிராம்லயும் ரீல்ஸ்னாலதான் ஆட்சி வரும்ன்ற மாதிரி ஒரு மாயை இருக்கும் பொழுது நாமளும் வந்து அதே வேலையை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு வகையில இருக்கலாம். ஒரு தடவை தான் இந்த மாதிரி ரீல்ஸ்னால மக்கள்லாம் ஏமாறுவாங்க, தொடர்ந்தெல்லாம் ஏமாற மாட்டாங்க. ஆக்கப்பூர்வமான அரசியல், மக்களுக்கான அரசியல், மக்களுடைய நலன் சார்ந்த அரசியலை நாங்க முன்னெடுக்க போறோம். ஏற்கனவே நாங்க சமூக ஊடகங்கள்ல நாங்க வலுவா தான் இருக்கிறோம். உண்மையான விஷயங்களை எங்க பாரத பிரதமருடைய 12 ஆண்டு சாதனைகளை சொல்றதுக்கே எங்களுக்கு பத்தல, அவ்வளவு விஷயம் இருக்கு எங்கிட்ட சொல்றதுக்கு. அதனால இந்த ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எல்லாமே ஏதோ ஒரு சாப்பாட்டுக்கு ஊறுகாய் மாதிரி தேவையே தவிர அதுவே சாப்பாடா இருக்க முடியாது. திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் வெளியேறினால திமுக தனித்து விடப்பட்டிருக்கு. அது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வந்து நோக்கி நகரும். அது வந்து பாஜக கூட்டணியில் இடம்பெற்று அதுக்கு அமைச்சரவையில இடம்பெறக்கூடும் அப்படின்ற செய்திகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கு. அப்படி வந்தா திமுக வந்து பாஜக வந்து மத்திய அரசு கூட்டணிகளை சேர்த்துக்கிறீங்க. நீங்க ரொம்ப கற்பனையை ரொம்ப யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இப்போதைக்கு என்டிஏ கூட்டணியில் நாங்க இருக்கோம். திமுக கூட்டணியில் இருக்கவங்க எல்லாம் அற்ற மரத்தை அருநீர் பறவை போல அதிகாரம் இல்லைன்றது பிச்சுக்கிட்டு ஓடி போய் எங்க இருக்குது, அதிகாரத்துக்கு போயிட்டாங்க. நேற்று வரைக்கும் அண்ணன் முதலமைச்சராக அப்பதான் என் கனவுன்னு சொன்னார் வைகோ. அவரு பேசுறதெல்லாம் நான் உண்மையிலே கேட்கறதுக்கே அசிங்கமா இருக்கு, வேதனையா இருக்கு. அவரு சொல்றாரு ரொம்ப அழகா, இந்த மாதிரி ஒரு ஆட்சி வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே கொடுத்தது இல்ல, அவ்வளவு ஒரு அழகான ஆட்சி கொடுக்கிறாருன்னு சொல்றாரு. எந்த ஊர்ல இருக்காருன்னு தெரியல அண்ணன் வைகோ அவர்கள்லாம். அதனால இது வந்து இப்படி ஒரு மோசமான சூழல்கள்ல திமுக அவருடைய கூட்டணி கட்சி போயிருக்கு. அவங்கள தான் கேட்கணும். முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் திங்க் பண்ணணுமே தவிர எங்களை பொறுத்தவரையில எங்க என்டிஏ கூட்டணியில் நாங்க இருக்கோம், எங்க கூட இருக்க கட்சி இருக்கு. இப்போதைக்கு கூட்டணி பத்திலாம் நாங்க கவலைப்படல. இப்போதைக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல், மக்களுக்கான சேவை, அரசியல் ஆளுங்கட்சியினுடைய அதிகார துஷ்பிரயோகம், தவறுகளை தட்டி கேட்பது, இதுதான் எங்களுடைய அரசியல்.